வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். இளைஞர்களுக்கு பேராபத்தாக மாறியுள்ள கிரீம்கள், வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டில் 8க்கு மேற்பட்ட வகையான சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் கிடைப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனை பாவிக்கும் பல இளைஞர்கள் புற்றுநோய்க்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை முறையாக ஒழுங்குபடுத்த மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் தவறியமையே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட தரத்திற்கமைய பொருட்களில் அதிகபட்ச பாதரச அளவு 1 மில்லியனுக்கு 1 பங்கு என்றாலும் சந்தையில் கிடைக்கும் பல அழகு சாதன பொருட்களில் இந்த அளவு 1 மில்லியனுக்கு 10,000 அல்லது 20,000 என்ற அளவில் உள்ளது. எனவே இந்த அழகு சாதன பொருட்களில் பலவற்றில் தேவையான தரநிலை இல்லாததால் இளைஞர்கள் நிறமாற்றம் ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர். சந்தையில் இதுபோன்ற தரமற்ற அழகு சாதன பொருட்கள் இருப்பதால் அழகு சாதன துறையில் ஈடுபட்டுள்ள அழகு சாதன நிபுணர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டு மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் கீழ் நாட்டில் வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டப்பூர்வ உரிமை நீக்கப்பட்டது. இதன் மூலம் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கன லோகங்களை கொண்ட பல கிரீம்கள் நாடு முழுவதும் கடைகளிலும் ஆன்லைனிலும் விற்பனை செய்யப்படுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். பல அழகுக்கலை நிபுணர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் பல தகுதியற்றவர்கள் தற்போது இந்த வெண்மையாக்கும் கிரீம்களை சுயதொழிலாக தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டம் மற்றும் அனைத்துலக செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் www.radiomannar.lk எனும் எங்களுடைய தளத்தில் பார்வையிடலாம். இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்.